இப்போ வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 3 பார்க்குறோம். இதில் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னா, பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்துக்கு ஏற்ப அறிவுரை கூறியுள்ளாருங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ புதிய ஆத்திச்சூடி யாருடையதுன்னு கேட்டால் பாரதியார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தது இந்த செய்யுள் பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். இந்த அறிவியல் ஆத்திச்சூடி யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இதில் அறிஞ்சல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபடு. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஔடதம் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம். ஔடதம்னா என்னென்னா மருந்து, ஔடதம்னா மருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நூல்வெளி ரொம்ப முக்கியம். தம்மை ஒத்த அலநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சத்தீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த மூணுலேயும் வேலை செஞ்சுருக்காரு. அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். முக்கியமாக 80க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது இவருடைய தலைப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் முக்கியமானதுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து அப்படியே போயிடலாம், இதில் தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், அறிவியல் ஆல்பம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் யாருன்னு கொடுக்கல, பாடல் நூல் ஆசிரியர் குழுந்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை அவ்வளோ ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சும்மா வேணால் படிக்கிற கேட்டுக்குங்க. அதாவது ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளிப்பாதை அமைத்திடுவான். இதுலேருந்து கேட்குறக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது அப்படி போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பேஜில் பாருங்கள், இது கொஸ்டின் வரும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சொன்னது பாரதியார் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அடுத்து போயிடலாங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கணியனின் நண்பன் ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ரோபோ பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு சிலது நான் வந்து முக்கியமானது சொல்கிறேன் பாருங்கள். காரல் கபக் அப்படிங்கிறவர் தான் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் தான் முதல்ல ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை என்று பொருள். அதாவது காரல் கபக் தான் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். 1920 நாடகம் ஒன்றை எழுதினார். அந்த நாடகத்தில் ரோபோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதில் ரோபோன்னா என்னென்னா அடிமை அப்படின்னு பொருள். வேறு என்ன முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் வேணால் பார்க்கலாம். அதாவது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி எனப்படும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றக்கூடியது என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லியிருக்கு இல்லைங்களா. அதை பற்றி சொன்னது எது அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக பார்க்கலாம். பெருசாக இது கேட்க வாய்ப்பில்லை, இதெல்லாம் பார்த்துக்கலாம் சும்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் பேஜிலலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா படிக்கிறது டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், இந்த வாரத்தை முக்கியம். சும்மா தெரிஞ்சுக்கல, இது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 1997 ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் கேரி காஸ்பரோவ் அவர் கலந்துட்டார். ஒரு மிகப்பெரிய உலக சதுரங்க வெற்றியாளர். அவரை ஐபிஎம் நிறுவனத்தைச் சேர்ந்த டீப் ப்ளூ என்று சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் எதிர்த்து போட்டிட்டு டீப் ப்ளூ ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது வேணால் கேட்கலான்னா இது எல்லாமே கணினி சம்பந்தமான கேள்விகள் வர வாய்ப்பில்லை, பார்த்துக்குவோம். உலகிலேயே முதலில் சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோ பெயர் என்னென்னா சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது.
புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது எதுனா ஐநா சபை. சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. வேறு எதுவும் முக்கியமாக தெரியல. அடுத்து போயிடலாங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லி கலாம் பற்றி ஒரு பாடம் இருக்குது. இதில் நம்ம முக்கியமானது ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். எது ரொம்ப முக்கியம்னா இந்த ஒரே பேராக தான். தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது கலாமுக்கு பிடித்த நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள். அந்த திருக்குறளில் ஒரு முக்கியமான குறள் அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்துன்னு சொல்கிறார். அது என்ன குறள் அப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகாரன். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகாரன் என்ற குறள் வந்து அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு சொல்கிறார். அடுத்தது லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். அந்த நூல் மூலமாக அவர் 3 விஷயத்தை பெற்றார் என்று சொல்கிறார். என்ன? அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த 3ஐயும் பெற்றார். எது மூலமாக? லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூல் மூலமாக இந்த 3ஐயும் பெற்றேன் என்று அவர் சொல்கிறார். இந்த 2 பேராவும் முக்கியமானதாக தெரியுது. அடுத்த பேஜில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு வார்த்தை நல்லாயிருக்கு இல்லைங்களா? அவர் வாழ்க்கையிலேயே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது எதுக்குன்னு சொல்கிறார் அப்படின்னா, போலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்கள் பொருத்திட்டு இருந்தாங்களாமா. இவர் என்ன பண்ணார்னா, பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தக்கூடிய கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கி தந்தார். இதுதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு விஞ்ஞானியாக அவர் சந்தோஷப்படுறது இதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பெருசாக இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. வேறு அடுத்தது நம்ம இலக்கணம் போயிடுச்சு. இலக்கணம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கடைசி வந்துட்டோம். இதில் ஏதாவது எக்ஸாம் கேட்குற மாதிரி இருக்கானா? இது சும்மா எதுவும் பார்த்துக்கலாம். ராமன் விளைவை கண்டுபிடித்த சர் சி வி ராமன் இல்லைங்களா? எப்போ அறிவியல் தினமாக கொண்டாடுறோன்னு பார்த்தோம்னா 28 பிப்ரவரி 1928 இல்லைங்களா? 28 பிப்ரவரி 1928 நம்ம 2/28 வருது பாருங்கள். இது நம்ம அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். பிப்ரவரி 28 பாருங்கள். ஆண்டுதோறும் அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு எதுவும் இல்லை. இதில் வேறு எதுவும் கேட்க வாய்ப்பில்லை. அடுத்தது கடைசி பேஜில் இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துக்கலாம். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோளுங்கிறது சேட்டலைட், மீத்திறன் கணினிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று. அவ்வளோதான். அது போக திருக்குறள் இருக்குது, இது தேவையில்லை. அடுத்தது இதோட 6th, 1st, 2nd, 3rd டேர்ம், 3rd இயல் 3 இயல் முடிஞ்சுது. அடுத்த 6th, 2nd டேர்மில் 1st இயல் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணலாம். தேங்க்யூ. நல்லா படிங்க.